வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டுப் போர் நடைபெறும் சூடானிலிருந்து 9 தமிழர்கள் உட்பட 360 பேர் விமானம் மூலம் இந்தியா வருகை. பிரதமர் மோடி மற்றும் இந்திய ராணுவத்துக்கு ஜிந்தாபாத் என முழக்கம். குடியரசுத் தலைவரை சந்திக்க முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று டெல்லி புறப்பட்டு செல்கிறார். கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு வருமாறு நேரில் அழைப்பு விடுக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். திருவிடைமருதூர் அருகே வாகன சோதனையின்போது துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல். காரில் வந்த 3 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னையில் மதுபோதையில் பார் ஊழியர்களுடன் தகராறு செய்த வடமாநில பெண்கள். இரவு 12 மணிக்கு மேல் குடிக்க அனுமதி இல்லையா என போலீசாருடனும் சண்டை போட்டதால் அதிர்ச்சி. தமிழகத்தில் தொடர்ந்து சுட்டெரித்து வரும் கோடை வெயில். நெல்லை, குமரி, திண்டுக்கல், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் கனமழை. ஐபிஎல் 36வது லீக் போட்டியில் கொல்கத்தா வெற்றி. பெங்களூரு அணியை 21 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். இனி விரிவான செய்திகள். சூடானில் சிக்கியிருந்த இந்தியர்களில் முதற்கட்டமாக 360 பேர் நேற்றிரவு டெல்லி வந்தடைந்தனர். சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்காக ஆபரேஷன் காவிரி திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 360 இந்தியர்கள் ஜெட்டாவிலிருந்து விமானம் மூலம் நேற்றிரவு டெல்லி வந்தடைந்தனர். அவர்களில் 9 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களை தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர் செல்வதற்காக 5 பேரை சென்னைக்கும் 4 பேரை மதுரைக்கும் விமானத்தில் அனுப்பி வைத்தனர். சூடானிலிருந்து 136 இந்தியர்கள் அடங்கிய 4வது குழுவினர் பாதுகாப்பாக விமானம் மூலம் ஜெட்டா அழைத்து செல்லப்பட்டனர். அவர்கள் இந்திய போர் விமானத்தில் ஏறும் காட்சியை மத்திய வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி டுவீட் செய்துள்ளார். இதேபோல் சூடான் துறைமுகத்திலிருந்து 297 இந்தியர்களுடன் 5வது குழுவினர் கப்பல் மூலம் தாயகம் புறப்பட்டனர். அவர்கள் ஜெட்டா வழியாக இந்தியா வந்து சேர்வார்கள் என்று அரிந்தம் பாக்சி தெரிவித்துள்ளார். சூடானில் சிக்கித் தவிக்கும் 400 தமிழர்கள் உட்பட இந்தியர்களை மீட்க தமிழக அரசு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சூடானில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்க மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கை ஆறுதல் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் சூடானில் உள்ள இந்திய தூதரகத்துடன் இணைந்து செயல்படவும் தமிழக அரசு தயாராக உள்ளதாகவும் கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சூடான் நாட்டில் சிக்கித் தவிக்கும் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களை பத்திரமாக மீட்க அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவசர கடிதம் எழுதியுள்ளார். ஆபரேஷன் காவிரி திட்டம் மூலம் சூடானில் சிக்கியுள்ள நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் மீட்கப்பட்டு வருவதற்கு பிரதமர் மோடி, அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அதிகாரிகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் ரவி 3 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார். அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் உள்துறை அமைச்சக அதிகாரிகளை சந்திக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆளுநர் ரவி வரும் 28ஆம் தேதி சென்னை திரும்புவார் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கிண்டியில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைக்க உள்ளார். இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து அழைப்பு விடுப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இரவு டெல்லி புறப்பட்டு செல்கிறார். அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள கிண்டி பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் பாதுகாப்புக்கு காவல்துறை முழு பொறுப்பேற்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சில பிரச்சனைகள் கூட ஆரம்ப கட்டத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அதுவே பின்னர் பெரிய பிரச்சனையாக போயிடுது. அந்த பிரச்சனைகள் குறித்த செய்திகள் மிக வேகமாக பரவுது. எனவே சிறு சம்பவம் கூட கவனமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நீங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு மிக மிக முக்கியமானதாகும். இவர்களது பாதுகாப்பிற்கு காவல்துறை முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும்.
காவல்துறை உங்களின் நண்பன் என்ற வாசகத்தை நாம் சொல்லாமல் காவல்துறை எங்கள் நண்பன் என்று பொதுமக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்வதில் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் சந்தித்து பேசினர். அமித்ஷா இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது கே.பி. முனுசாமி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் உடனிருந்தனர். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி உள்ளிட்டவை குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மதுரை சித்திரை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக மீனாட்சி அம்மன் கோவிலும் அழகராற்றில் இறங்கும் இடத்தில் அமைச்சர் சேகர்பாபு நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு 12,000 பக்தர்கள் அனுமதிக்க உள்ளதாக தெரிவித்தார். தேரோட்டம், கள்ளழகர் எழுந்தருளும் இடங்களில் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 1,29,74,000 ரூபாய் பணம், 2 கிலோ 110 கிராம் தங்கம், 3 கிலோ 45 கிராம் வெள்ளி ஆகியவை பக்தர்களிடமிருந்து உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்டதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 81,71,000 ரூபாய் பணம், 179 கிராம் தங்கம், 1,524 கிராம் வெள்ளி பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது விற்பனையால் கிடைக்கும் வருமானம் தமிழ்நாட்டிற்கு அவமானம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மொத்த மது விற்பனை 36,000 கோடி. இந்த ஆண்டு மது விற்பனை எவ்வளவு? 45,000 கோடி. இது அவரை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கேவலத்தோட கேவலம். இதுதான் தொழிற்சாலைகள் திருத்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறுத்தி வைத்ததற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நன்றி தெரிவித்துள்ளார். அதில் தொழிலாளர்களின் நலன்களுக்கு எதிரான பகுதிகளை நீக்கிவிட்டு அறிவிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ஒரு நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். 2 மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட லூர்து பிரான்சிஸ் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் வட்டாட்சியர் முன்னிலையில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் உடல் சொந்த ஊரான புதுக்கோட்டை அருகே உள்ள சூசை பாண்டியபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இதனிடையே வழக்கில் ராமசுப்பு என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மாரிமுத்து என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை அண்ணா நகரில் உள்ள ஒரு மதுபாரில் மிசோரமைச் சேர்ந்த 2 பெண்கள் நள்ளிரவு 12 மணி தாண்டியும் மது அருந்திக் கொண்டிருந்துள்ளனர். கடையை மூடுவதாக கூறி அவர்களை பார் ஊழியர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியுள்ளனர். அப்போது இன்னும் மதுபானம் கொடுத்தால்தான் பில் தொகை 6,000 ரூபாயை தருவதாக கூறி அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பார் உரிமையாளர் அண்ணாநகர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு வந்த பெண் காவலர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி ஆட்டோவில் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் வடமாநில பெண்கள் வீட்டுக்கு செல்லாமல் காவல் நிலையத்திற்கு சென்று இரவு 12 மணிக்கு மேல் குடிக்க உரிமையில்லையா என கேட்டு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த பெண்களிடம் கடிதம் எழுதி வாங்கிக் கொண்டு போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே வாகன சோதனையின்போது உரிமம் இல்லாத கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் காரில் வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். 5 தலைப்பு வாய்க்கால் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியே வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி மற்றும் 150 தோட்டாக்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரில் வந்த 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே போலி மருத்துவர் என கைது செய்யப்பட்டவர் பொதுமக்கள் போராட்டத்தால் போலீசாரால் விடுவிக்கப்பட்டார். கேரளாவைச் சேர்ந்த பாபு என்பவர் ரெங்கராம்பட்டி கிராமத்தில் ஹோமியோபதி மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். அவர் ஆங்கில மருத்துவம் பார்ப்பதாக வந்த புகாரின் பேரில் போலீசார் பாபுவை கைது செய்தனர். இதையடுத்து காவல் நிலையத்திற்கு முற்றுகையிட்ட கிராம மக்கள் பாபுவை விடுவிக்க கோரினர். இதனையடுத்து போலீசார் ஹோமியோபதி மருத்துவரை எச்சரித்து அனுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே வன உயிரினங்களை பிடித்து வீடியோ வெளியிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். திருவிசைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் விஷப்பாம்பு, கீரிப்பிள்ளை, பச்சை கிளி உள்ளிட்ட வன உயிரினங்களை பிடித்து அவற்றை கூண்டுகளில் அடைத்து சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு வந்துள்ளார். இதையறிந்த வனச்சரகர்கள் சதீஷ்குமாரின் இல்லத்திற்கு சென்று சோதனையிட்டதில் மண்ணுளி பாம்பு இருந்தது தெரியவந்தது. இதனிடையே சதீஷ்குமாரை கைது செய்த வனச்சரகர்கள் திருவிடைமருதூர் மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அருகே காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த இளம்பெண் ஷீபா வாலாஜாபாத் அடுத்த கோவளவேடு ஏரிக்கரை கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்டார். இக்கொலை தொடர்பாக பன்ருட்டி பகுதியைச் சேர்ந்த ஷீபாவின் காதலனான சாமுவேலை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணம் செய்யுமாறு வற்புறுத்தியதால் ஷீபாவை கொலை செய்து சாமுவேல் கால்வாயில் வீசியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பல ஊர்களில் மழை கொட்டி தீர்த்தது. திருநெல்வேலியில் கொட்டி தீர்த்த கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழைநீர் புகுந்து கணினி மற்றும் ஆவணங்கள் சேதமடைந்தன. திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பெய்த கனமழை வானமாமலை பெருமாள் கோவிலுக்குள் வெள்ளநீர் புகுந்தது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் கனமழையால் தெருக்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை, இரணியல் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்தது. உத்தரகாண்ட் மாநிலம் லடாக்கில் G20 உச்சி மாநாட்டையொட்டி கருத்தரங்க கூட்டம் வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க ஏராளமான வெளிநாட்டு பிரதிநிதிகள் லடாக் வந்துள்ளனர். அவர்கள் அங்குள்ள புத்த மடாலயத்தை பார்வையிட்டனர். அப்போது நடைபெற்ற பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளை அவர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். காபூல் விமான நிலைய தாக்குதலில் முக்கிய மூளையாக செயல்பட்ட IS அமைப்பைச் சேர்ந்த நபரை தலிபான்கள் கொன்றுவிட்டதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை பிடித்தனர். இதையடுத்து ஆப்கானில் இருந்த அமெரிக்க ராணுவத்தினர் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேற காபூல் விமான நிலையத்தில் குவிந்தனர். அப்போது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 13 அமெரிக்க ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டுப் போர் நடைபெற்று வரும் சூடானில் உணவு, மருந்து உள்ளிட்டவற்றிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தலைநகர் கார்ட்டூமில் பெட்ரோல் பங்குகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. சில கடைகளே திறந்துள்ளன. அங்கு உணவு மற்றும் மருந்து பொருட்கள் வேகமாக விற்று தீர்ந்து வருவதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். கையிருப்பில் உள்ள பொருட்கள் ஓரிரு நாட்களில் தீர்ந்துவிடும் என்றும் இதனால் உணவுப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சிங்கப்பூரில் கஞ்சா கடத்தல் வழக்கில் மரண தண்டனை பெற்ற தங்கராஜு சுப்பையா என்பவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. சிங்கப்பூரில் போதைப்பொருள் கடத்தல் பெரும் குற்றமாக கருதப்படுகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு மலேசியாவிலிருந்து 1 கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்டது தொடர்பாக தங்கராஜ் சுப்பையாவை சிங்கப்பூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதனை நிறைவேற்ற பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தும் சாங்கி சிறையில் தங்கராஜு சுப்பையா தூக்கிலிடப்பட்டதாக சிங்கப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். 16வது IPL கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை 21 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்கள் எடுத்திருந்தது. தொடர்ந்து 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 21 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. தனியார் விழாவில் இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு விருது வழங்கப்பட்டபோது தனது மனைவியை மேடைக்கு அழைத்தார். அப்போது AR ரஹ்மான் மனைவி ஹிந்தியில் பேச உடனே குறுக்கிட்டு தமிழில் பேசுங்க என AR ரஹ்மான் கூறினார். தமிழில் சரளமாக பேச வராது என கூறி ஆங்கிலத்தில் பேசிய AR ரஹ்மானின் மனைவி தனது கணவரின் குரலுக்கு தாம் மிகப்பெரிய ரசிகை என நெகிழ்ந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டுப் போர் நடைபெறும் சூடானிலிருந்து 9 தமிழர்கள் உட்பட 360 பேர் விமானம் மூலம் இந்தியா வருகை. பிரதமர் மோடி மற்றும் இந்திய ராணுவத்துக்கு ஜிந்தாபாத் என முழக்கம். குடியரசுத் தலைவரை சந்திக்க முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று டெல்லி புறப்பட்டு செல்கிறார். கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு வருமாறு நேரில் அழைப்பு விடுக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். திருவிடைமருதூர் அருகே வாகன சோதனையின்போது துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல். காரில் வந்த 3 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னையில் மதுபோதையில் பார் ஊழியர்களுடன் தகராறு செய்த வடமாநில பெண்கள். இரவு 12 மணிக்கு மேல் குடிக்க அனுமதி இல்லையா என போலீசாருடனும் சண்டை போட்டதால் அதிர்ச்சி.
தமிழகத்தில் தொடர்ந்து சுட்டெரித்து வரும் கோடை வெயில். நெல்லை, குமரி, திண்டுக்கல், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் கனமழை. IPL 36வது லீக் போட்டியில் கொல்கத்தா வெற்றி. பெங்களூரு அணியை 21 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.